வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 9/4/2026 அகவிலைப்படி DA/DR உயர்வு, 3 மாத நிலுவை அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு 2 ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவிலைப்படி DA மற்றும் DR உயர்வு குறித்து முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. மார்ச் 25ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய DA/DR உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவ்வாறு அறிவிக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போது அனைவரது கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டம் மீது திரும்பியுள்ளது. இதற்கு முன்னதாக அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஹோலி பண்டிகையை முன்னிட்டு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அது நடக்கவில்லை. இதனால் தற்போது ஏப்ரல் மாதம் 2வது வாரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்று கூறப்பட்டு வருகிறது. அகவிலைப்படி கணக்கீடு AICPIW தரவின் அடிப்படையில் செய்யப்படுகிறது. 2025 ஜனவரி முதல் டிசம்பர் வரை 12 மாத சராசரி மதிப்பின் அடிப்படையில் DA நிர்ணயம் செய்யப்படுகிறது. தற்போது இந்த மதிப்பு சுமார் 145.5ஆக உள்ளது. DA சதவீதம் AICPIW 12 மாத சராசரி மைனஸ் 261.42 வகுத்தல் 261.42 பெருக்கல் 100. இந்த ஃபார்முலா அடிப்படையில் DA சதவீதத்தை நம்ம கணக்கீடு செய்தால் அது 60.33% வந்துள்ளது. கணக்கீட்டின் அடிப்படையில் அகவிலைப்படி DA 60.33% ஆகும். இது 60% ரவுண்ட் ஆஃப் செய்யப்படும். இதனால் தற்போது உள்ள 58% அகவிலைப்படி 2% முதல் 3% வரை உயர்ந்து 60% அல்லது 61% வரை செல்லும் வாய்ப்பு உள்ளன. மார்ச் 25ஆம் தேதி நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் புதிய DA உயர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது அறிவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக அரசு ஊழியர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். இந்த நிலையில் 5 மாநில சட்டசபை தேர்தல் அறிவிப்பு காரணமாக அகவிலைப்படியானது அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது அனைவரது கவனம் அடுத்த மத்திய அமைச்சரவை கூட்டம் மீது திரும்பியுள்ளது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏப்ரல் மாதம் 2வது வாரம் வெளிவந்தாலும் DA உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும். இதனால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களுக்கான அரியர் தொகை ஒரே தடவையில் 2026 ஏப்ரல் மாத சம்பளத்துடன் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஊழியர்களின் வருமானத்தில் குறிப்பிடத்தக்க உயர்வை ஏற்படுத்தும். 7வது ஊதியக்குழு பரிந்துரை 2025 டிசம்பரில் முடிவடைந்தது. இதற்கு பின்பு வரக்கூடிய முதல் DA உயர்வாக இது இருப்பதால் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மேலும் 8வது ஊதியக்குழு சார்ந்து விவாதங்கள் நடைபெற்று வருவதால் இந்த DA உயர்வு எதிர்கால சம்பள கணக்கீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். மொத்தத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு DA உயர்வு சார்ந்த அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் சூழல் உருவாகியிருக்கின்றன. ஆனால் இதுவரையில் மத்திய அரசு தரப்பிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. எனவே அடுத்த அமைச்சரவை கூட்டமே இந்த முக்கிய முடிவை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.